அனைவருக்கும் வணக்கம். ரஜினி வந்து சொல்லுவார், என்னை வந்து தொற்றுக்கக்கூடாது சிங்காரம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நம்ம விஜய்க்கு விஜயோட அல்ல கைகளுக்கும் சொல்கிறோம். நீ வந்து சீமானை வந்து தொற்றுக்கக்கூடாது, நாம் தமிழர் கட்சியை வந்து சீண்டிடக்கூடாது, உன்னுடைய அழிவு காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உன்னுடைய கடைசி படம் வந்து ஜனநாயகன் படம் வருது இல்லை, அந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆகுது அப்படின்னு சொல்லி மட்டும் பாரு. உலக லெவலில் நீ நினச்சிக்கிட்ட சீமானை நீ வந்து எப்படி வேணால் பேசலாம், திரள் நிதினு ஆரம்பித்து என்ன வேணால் பேசலாம், எள்ளி நகையாடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பேசுகிற. ஆனால் உனக்கு ஜனநாயகன் படத்தில் எவ்வளோ பெரிய ஆப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி மட்டும் பாரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திரள் நீதியில் வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எல்லாம் இந்த அல்ல கைகள். அவங்க எப்படி திருட்டு நீதி வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதாவது நடிகன் விஜய் அப்படின்னாலே அவன் ஆள் வந்து ஒரு கோலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பிளவுவாத அரசியல்னு பேசுவான். ஆனால் திருப்பரங்குன்ற விஷயத்தில் வாயை திறக்காத ஒரு கோலப்பையன் தான். இந்த கோலப்பையனுக்கு வந்து கத்தி அப்படிங்கிற படம், அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி உலக தமிழர் எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா லைக்கா அப்படிங்கிற நிறுவனம் வந்து அந்த ராஜபக்சே நிறுவனம் அப்படிங்கிறனால ரிலீஸ் ஆகக்கூடாதுங்கும் போது என் தம்பி நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த சீமானை வந்து அவ்வளோ தூரம் பேசி அந்த படத்தை வந்து கொண்டு வந்தார். இந்த நடிகன் விஜய் கோலைக்கு அப்போயே உதவுனார். இப்போ சீமான் அவர்களுக்கு வந்து வாய் கொழுப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே அந்த அல்ல கைகள். அப்போ அவர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசும்போது அப்போ நீங்கள் சொல்லிக்கொண்டு பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெர்சல் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தில் ஜிஎஸ்டி பற்றி பேசிட்டாரு, பண மதிப்பில் பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சங்கியான ஹச்ராஜா என்ன சொல்கிறான், ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி இந்த விஜயை வச்சு சரட்டு மேனி கேவலம் பேசும்போது அண்ணன் சீமான் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர் மைக் கட்டிட்டுனா என்ன வேணால் பேசுவார், உளருவார்னு சொல்கிறீங்களாடா பைத்தியக்காரங்களா. அன்றைக்கி மட்டும் சீமான் இல்லைனா உங்கள் நடிகன் விஜய் வந்து காணாமல் போயிருப்பார்றா. விஜய்க்கெல்லாம் எவன்டா பேச வந்திருப்பான். அன்றைக்கெல்லாம் அவர் பேசவும் அந்த நன்றி கடன் கூட இல்லாமல் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விமர்சிக்க வந்துட்டீங்க. அவர் வந்து உங்களுக்கு பணக்கொழுப்பு இருக்குன்னு சொன்னோடனே அவரை வந்து பர்சனலாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, அவருக்கு பணக்கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அவருக்கு வந்து திரள் நிதி வாங்கியிருக்காரு, உழைக்காமல் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா. அவர் திரள் நிதி வாங்குறாரு, மக்களுக்காக உழைக்கிறாரு, மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறாரு. ஆனால் நீங்கள் எதுக்குடா இப்படி நிதி வாங்குறீங்க? இந்த வீடியோ கேட்டிருங்க மக்களே. பணம் இருந்தால் மட்டும்தான் பதவி கொடுப்பாங்க. கட்சி வளர்ச்சி நிதிக்காக குறிப்பிட்ட தொகையை காசோலையாக எடுத்துக்கொண்டு வந்திருந்தனர். மாவட்ட செயலாளர் பதவிக்கு 15,000 ரூபாய், துணை செயலாளர்கள் பதவிக்கு தலா 8,000, இணை புரிஞ்சுக்கிச்சிங்களா. மாவட்ட செயலாளருக்கு 5,000 ரூபா, இணை செயலாளருக்கு 8,000. என்னடா அது பைத்தியக்கார இப்படி வந்து கொள்ளையடிச்சு காசு சம்பாதிக்கிறீங்க. ஒருத்தனுக்கு கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா அவன் வந்து கட்சிக்கு உழைச்சிருக்கானான்னு பார்த்தோன்னா பதவி கொடுக்குறதில்ல. அவன் 5,000 கொடுத்தா போதும் பதவி கொடுத்துருவீங்களா. கார்பரேட் கம்பெனியோட மோசமாக கட்சி நடந்துட்டு திரள் நீதி நாங்கள் வாங்குறோம்னு சொல்லி எங்களை சொல்கிறேன். ஆனால் சீமான் அவர்கள் வந்து பர்சனல் லைஃப் பற்றியெல்லாம் பேசுகிறேன். இதே விஜயோட பர்சனல் லைஃப் வந்து திரிஷாவுடைய மெண்டெல்லாம் எடுத்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நாரி போயிடும். அதனால் இந்த பர்சனல் லைஃப் பற்றி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். என்னடா அது, என்னடா திறன்நிதின்னு சொல்லி எங்களை சொல்கிறீங்க, அது என்ன கட்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு அப்போது காசு கொடுத்தா எவனுக்கு வேணால் பதவி கொடுத்துருவீங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாட்ரியில் வந்து கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறான் இந்த ரெட்டிக்காரோ. அந்த ரெட்டிக்காரை வந்து உங்கள் கட்சியில் சேர்க்கும் போதே தெரியும் அவனும் காசு கொடுத்துருப்பான். அப்போ அவன்கிட்ட எவ்வளோடா காசு வாங்கினீங்க? காசு வந்து இப்படி வெக்கமே இல்லாமல் ஒரு பொறுப்பு போகிறதுக்கு காசு வாங்குறீங்களே. நீங்கள்லாம் வந்து திருநதியை பற்றி பேசலாமா அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் வந்து உழைச்சி சம்பாரிச்சாராம். ஏன்டா 100 ரூபா டிக்கெட்டு 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறது உழைச்சி சம்பாதிக்கிறதா பைத்தியக்கார பசங்களா. இப்போது அடுத்து சாட்டை துறைமுறை வந்து லயலோ மணி அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரனை உரிச்சு விட்ருக்காரு. அதை கேளுங்க. ஒரு ஆளு, நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ யாரை விட ஒப்பிடுற? தனிப்பட்ட முறையில் பேச ஆரம்பிச்சிங்கன்னா தாங்க மாட்டீங்கடா. யார் கூட ஒப்பிடுற? இந்த லயலோ மணியை வச்சு அண்ணன் சாட்டை துறைமை வச்சு கிழிச்சார்ல, அதான் சம்பவம். இந்த வீடியோ தான் இணையத்தில் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. இந்த லயலோ மணிங்கிறவன் ஒரு தற்கூரி. அந்த தற்கூரி வந்து ஏதோ விஜய் படத்தில் வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டாரு. அந்த பாட்டு தான் வந்து தீண்டாமை ஒழிச்சிச்சு. இந்த கேளுங்க அந்த இதை கூட. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, ஹிந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி, திணிப்பதுல வருதுல. இப்படி பாட்டை போட்டாராம், தீப்பந்தம் எடுத்துட்டாராம். அதனால அவருக்கு வந்து தீண்டாமை ஒழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா டாடிமும் வீட்டில் இல்லைன்னு பாட்டை போட்டார்ல, அந்த பாட்டுக்கு என்ன அவங்க அம்மா அப்பா வீட்டில் இல்லாதப்போ உன்னை போக சொன்னாரா? என்னடா டே, நீங்களாம் வந்து தற்கூரியாக இருக்கீங்களா. அண்ணன் சீமானை பற்றி பேசலாமா? சாட்டை சொன்ன மாதிரி தான் லயலாமணி இவெல்லாம் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.